கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் வசனம் 10. பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஆகாரோடு கூட பேசப்படுகிற வார்த்தை. ஆகாருடைய வாழ்க்கை, அவருடைய பின்னணியும் நமக்கு நன்றாக தெரியும். அதற்குள்ளாக நாம் டீட்டெயில்டாக இப்பொழுது போக வேண்டிய அவசியமில்லை. காரணம், வேதத்தை வாசித்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆகார் தன்னுடைய கணவராகிய ஆபிரகாமாலும் அவருடைய முதல் மனைவியாகிய சாராலும் இருவரும் சேர்ந்து வெளியே அனுப்பிவிடுகிறார்கள். இப்பொழுது ஆகார் ஒரு வனாந்தரமான இடத்துல வந்து நிற்கின்றாள். அதற்கு பிறகு போவதற்கான வழி தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கின்றாள். என்ன செய்வது? நான் இவ்வளவு காலம் அடைக்கலமாய் இருந்த என் குடும்பம், என்னை மனைவியாய் கொடுத்த என்னுடைய எஜமானி, எனக்கு கணவராக அமைந்த என்னுடைய எஜமான் எல்லாரும் இப்பொழுது என்னை கைவிட்டு விட்டார்கள். என் வாழ்க்கை இன்றைக்கு நிர்கதியாய் நிற்கிறது. நான் என்ன செய்வதென்றே தெரியவில்லை என்று கலங்கி நிற்கின்ற வேளையில் கர்த்தருடைய தூதன் பேசின அந்த வார்த்தையை தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் மிக அற்புதமாக ஆகாரை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததாக இருக்கும். எதிர்காலமே இப்பொழுது கேள்விக்குறி. என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாது. அடுத்த படியை, அடுத்த அடியை நான் எங்கே எடுத்து வைப்பதென்று எனக்கு தெரியாது. அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத இடத்துல தூதரானவர் சொல்லி கொடுக்கின்றார், உன் சந்ததியை நான் மிகவும் பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததாக இருக்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்தில் ஆகாரின் இந்த வாழ்க்கையின் மூலமாய் அல்லது ஆகாரோடு பேசின கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளப் போகிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? எந்த ஒரு மனிதனுக்கும், எந்த ஒரு மனுஷிக்கும் ஆண்டவர் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஒருவேளை நம்பின மக்களாலே தூக்கி எறியப்பட்டிருக்கலாம், புறம்பாக்கப்பட்டிருக்கலாம், அவமாக கருதப்படலாம், ஒன்றுக்குவே நீ பிரயோஜனமில்லாதவன், இனி உன் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று சொல்லுகிற நிலையில் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் ஒருவரையும் அப்படி கைவிடுகின்ற கடவுள் அல்லவே அல்ல. ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அந்த எதிர்காலமானது பிரகாசமுள்ள ஒரு எதிர்காலமாக, அது ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலமாக நிச்சயமாக இருக்கும் என்பதை இங்கே ஆகாருக்கு கடவுள் கொடுக்கிற வார்த்தையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய குடும்பத்தில் அப்படிப்பட்டதான ஆகார் நின்று கொண்டிருக்கிற வண்ணமாக நாம் அப்படியே கலங்கி நிற்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கலாம். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலையில் இனி நான் எப்படியாக என் வாழ்க்கையை சந்திக்கப் போகிறேன், எனக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கிறதா என்று கலங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படவே வேண்டாம், நீ பயப்படவே வேண்டாம், நீ போய் உன் இயல்பான வாழ்க்கையை நீ சந்தித்துக்கொள். அதுதான் அந்த முந்தின வசனத்தில் நாம் பார்க்கிறோம். 9வது வசனத்தில் தூதனானவர் அப்படி சொல்லுகிறார். கர்த்தருடைய தூதனானவர், உன் நாச்சியாரிடத்திற்கு நீ திரும்பிப்போ, அவள் கையின் கீழ் அடங்கி இரு. யார் தன்னை கொடுமைப்படுத்தினார்களோ அவர்களிடத்தில் நீ திரும்பி போ என்று சொல்லுகிறார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில்
பல நேரங்களில் குழப்பங்கள், பிரச்சனைகள், நாம் யதார்த்தமான சவால்களை சந்திக்க நாம் பயப்படுகிறோம். ஆகார் அப்படித்தான், அங்கே என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள், இனி அந்த வீட்டில் என்னால் ஒரு நிமிடம் கூட நான் வாழ முடியாது, இதோ நான் வந்து விடுகிறேன் என்று சொல்லி ஓடுகின்றால் அதைவிட பிரச்சனை அங்கே பெரிதாகிறது. கடவுள் சொல்லுகிறார், இல்லை நீ அங்கே திரும்பிப்போ, அவர் கையில் நீ அடங்கியிரு, அங்கே நீ படுகிற ஒவ்வொரு கஷ்டமும் உனக்கு நான் ஆசீர்வாதமாக அதை நான் மாற்றிக்கொண்டே இருப்பேன். ஏனென்றால் உனக்கும் ஒரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். உன் சந்ததியும் பூமியில் எண்ணி முடியாத அளவிற்கு அதை நான் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, பிரச்சனைகளை பார்த்து பயந்து ஓடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் கொழுந்து விட்டு எரிகிறதான அக்கினியை பார்த்து நீங்கள் கலங்காதிருங்கள். இதோ அப்படியே இடிந்து குமிங்கி போன அளவிற்கு அங்கே வாழ்க்கை நிர்மூலமாகி போய் விட்டிருக்கிறதை போல கருதப்படுகிறீர்களா? பயப்படாதிருங்கள், அதை ஃபேஸ் பண்ணுங்க, அதை சந்தியுங்கள். எதன் துணை கொண்டு என்றால் உங்களுடைய சொந்த பலத்தை கொண்டல்ல. இன்றைக்கு பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையின் சவால்களை நம்முடைய சொந்த பலத்தை கொண்டு நாம் சந்திக்க ஆரம்பிக்கிறோம். அதுதான் பலவிதமான தோல்விக்கு நமக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. ஆனால் எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய துணை கொண்டு, கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய ஆலோசனையின்படி கடவுளை தனக்கு முன்பாக நிறுத்தி பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது அவருக்கு அந்த பிரச்சனையெல்லாம் அது ஒரு நீர் பூத்த நெருப்பை போல, அது ஒரு கடுகளவானது போல, அல்லது வெயில் பட்ட பனியைப் போல அது ஒன்றுமில்லாதாய் மாறிவிடுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகாருக்கு கடவுள் ஒரு எதிர்காலத்தை வைத்திருந்தார். கைவிடப்பட்ட நிலையில் நின்ற அந்த பெண்மணிக்கு கர்த்தர் ஒரு எதிர்காலத்தை வைத்திருப்பாரானால், இந்த காலை நேரத்தில் கர்த்தரை நம்பி இருக்கிற உங்களுக்கும் ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் உண்டு. உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய எதிர்காலத்திற்கும் ஆண்டவர் திட்டங்களை வைத்திருக்கிறார். அதற்கு நேராக நடத்துகிறார். கர்த்தருடைய கையிலே உடைந்து போகிற எந்த பாத்திரமும் தூக்கி எறியப்படுகிற பாத்திரம் அல்ல, திரும்பவும் அது வணையப்படுகிற பாத்திரம். ஏனென்றால் நம்முடைய கடவுள் உருவாக்குகிற கடவுள், இல்லாதவைகளை இருக்கிறவை போல் அழைக்கிற கடவுள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நிர்மூலமாகி இருக்கிற நம்முடைய வாழ்க்கையை திரும்ப கட்டி நமக்குள்ளாய் கர்த்தர் செய்ய நினைத்ததை ஆண்டவர் செய்து முடித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. ஆமென், ஆமென்.